கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டீ கடை அப்பம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்து காமிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டம்ளர் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதையும் வேறு ஒரு பவுலில் இது மாதிரி மாற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது இதில் 1/4 டம்ளர் அளவு தயிர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தயிர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது நல்லா ஷைனிங்காக வாசனையாக இருக்கும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். நல்லா விஸ்க் வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பவுலில் 1 டம்ளர் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மைதா மாவை சேர்த்துக்கோங்க. நம்ம டம்ளரில் தயிர், தண்ணி இதெல்லாம் எடுக்க போகிறதுனால லிக்விட் ஐட்டம். அதுக்கு முன்னாடியே நான் மாவு, சர்க்கரையை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம தயிர் இதெல்லாம் அளந்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா தொடச்சிட்டு தான் சர்க்கரை மாவெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒட்டிக்கும் டம்ளரில். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்லேயே சர்க்கரையும் மாவும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மைதா மாவை நல்லா கலந்துட்டு நம்ம எந்த டம்ளரில் பயன்படுத்தினோமோ அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளரை விட கொஞ்சம் கூடுதலாக 1/2 டம்ளருக்கும் கீழே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு இது மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கையில் எடுத்து போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பந்து மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஏன் இந்த நெய் நம்ம மேலே தடவி வைக்கிறோம் அப்படின்னா, இதை நம்ம 1 ஹவருக்கு ஊற வைக்க போகிறோம். 1 ஹவருக்கு நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் நல்லா ப்ளஃபியாக புசு புசுன்னு இருக்கும் இந்த அப்பம். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போது 3/4 டம்ளர் அளவு நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 ஹவர் ஊற விட்டுருக்கோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு பாகு பதமும் வந்துருச்சு. லைட்டாக கையை தொட்டுட்டு பாருங்கள். லைட்டாக ஒரு 1/2 கம்பி பதம் வந்தாவே போதும். 1 கம்பி பதம் வர வரைக்கும் விட்டுறாதீங்க. அப்புறம் நமக்கு சர்க்கரை பூத்து போயிடும். அதாவது மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அப்போ மேலே கொஞ்சம் முன்னாடியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த டீ கடை அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற மாவு முழுமையாக ஆயில்லையே இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா மாவு வெளியே பிரிஞ்சு வராது. நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டதுனால எனக்கு கொஞ்சம் மாவு பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு சில அப்பம் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். அதுவாகவே நல்லா மேலே எலும்பி திரும்பிக்குச்சு. ஒரு சில இது திரும்பாமல் இருக்கும். அதை நம்ம இது மாதிரி கரண்டிகளை பயன்படுத்தி திருப்பி விட்டுக்கலாம். பாதி அளவு வெந்ததும் இதை எடுத்துருங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு முறை போட்டு ஃப்ரை பண்ணணும். 2 முறை போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அப்போ நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், 2 அப்பம் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஒரு 3 அப்பம் கொஞ்சம் மாவு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 1/2 லிட்டர் அளவு தான் ஆயில் பயன்படுத்தியிருந்தேன். 3/4 லிட்டர் அல்லது 1 லிட்டர் அளவு சேர்த்துருந்தேன் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் 2-3 அப்பம் மட்டும்தான் போட்டு எடுத்துருக்கணும். ஒரே இதில் 5 அப்பம் போட்டு எடுத்துட்டதுனாலயா என்னான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஷேப் மட்டும் வரலை. மற்றபடி சாஃப்ட்னஸ்ஸு, ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த அளவுகளில் செய்து பாருங்கள். நான் எடுத்திருந்த டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா 300 ml அளவு இருக்கும். நம்ம மெஷர்மெண்ட் கப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல எந்த வீடியோவிலுமே. ஏன்னா ஒரு சிலர்கிட்ட இருக்கும், ஒரு சிலர்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இருக்காது. அதனால் டம்ளரை பயன்படுத்தி தான் நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்குமே நம்ம டம்ளர் தான் பயன்படுத்தியிருக்கோம். நான் பெரிய டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன டம்ளரை பயன்படுத்தி கூட செய்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயுமே ஒரு 3 நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. 1 மட்டும் சின்னது கடைசி மாவு சேர்த்துருக்கேன்.
இதுவும் பாதி அளவு தான் வெந்து வந்திருக்கு. நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 அப்பம் போட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாதி அளவு தானே வேக வச்சுருந்தோம். இன்னொரு பாதியும் நல்லா முழுமையாக வெந்து வர வரைக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் சேர்த்துருங்க. சூட்டோடையே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது 2வது முறையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது 2வது பேட்சில் ஒரு 4-5 சேர்த்து செய்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா முழுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சுகர் சிரப்பு செய்யும் போது கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய அப்பம் சேர்த்து கலந்து வைக்க முடியும். ரவையும் சேர்த்து இந்த அப்பம் செய்வாங்க. ரவை, சர்க்கரை எல்லாமே சேர்த்துட்டு இந்த அப்பம் செய்வாங்க டீ கடைகளில். நம்ம அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு நம்ம அப்பம் செய்துட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செய்து உங்கள் குட்டீஸ் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா சாஃப்டாக உள்ளே எல்லாமே வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட எள் இருந்துச்சு அப்படின்னா எள் கூட இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.